அன்பான சகோதர சகோதரிகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு மாபெரும் ஆன்மீக பயணம் அதன் முடிவை நெருங்கி கொண்டிருக்கின்றது. இந்த ரமலான் மாதம் நம் வாழ்வில் ஒரு தென்றலை போல வந்து நம் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி நம்மை புதிய மனிதர்களாக மாற்றியிருக்கின்றது. இன்று இந்த மாதம் நம்மிடமிருந்து விடை பெறும் போது நம் மனதில் ஒரு கலவையான உணர்வு எழுகின்றது. அது ரமலானை பிரியும் சோகம் மற்றும் அதே நேரத்தில் இந்த மாதம் நமக்கு தந்த நற்பண்புகளை நம் வாழ்வில் நடைமுறைப்படுத்தும் ஒரு உத்வேகம். ரமலான் ஒரு கடந்து செல்லும் காலமல்ல, அது ஒரு நிரந்தர மாற்றத்திற்கான தொடக்கம். நாம் இந்த 30 நாட்களும் பழகிய பொறுமை, சகிப்புத்தன்மை மற்றும் தான தர்மம் ஆகியவை வெறும் இந்த மாதத்திற்கு மட்டுமே உரியவை அல்ல. இவை நாம் வாழ்நாள் முழுவதும் நம்முடன் பயணிக்க வேண்டிய உயரிய பண்புகளாகும். பள்ளி வாசல்களில் கூட்டம் கூட்டமாக இருந்தும் குர்ஆன் ஓசை வீடெங்கும் ஒலித்ததும் மங்கிவிடக்கூடாது. இந்த ரமலான் நம்மிடம் விட்டு செல்லும் நற்பண்புகளை நம் வாழ்நாள் முழுவதும் சுமந்து செல்வோம். யா அல்லாஹ், எங்களின் இந்த ரமலான் மாத வணக்க வழிபாடுகளை ஏற்றுக்கொள்வாயாக. இந்த மாதத்தில் நாங்கள் செய்த நற்செயல்களை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு பரிபூரண கூலியை தந்தருள்வாயாக. எங்களின் அனைத்து பாவங்களையும் மன்னித்து நரக நெருப்பிலிருந்து எங்களுக்கு பாதுகாப்பளிப்பாயாக. ரமலான் நமக்கு கற்றுத்தந்த நேரிய பாதையில் எஞ்சிய காலத்திலும் நடக்க எங்களுக்கு அருள் புரிவாயாக. உலகெங்கும் துயரப்படும் மக்களுக்கு அமைதியையும் நிம்மதியையும் தந்தருள்வாயாக. ஆமீன்.